போங்கடா, 35 ஆண்டு கால உழைப்பு, 35 ஆண்டு கால உழைப்பு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட தூங்க முடியாமல் அல்லும் பகலும் விழித்துக் கொண்டே மக்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கிற நிலையில் தான் 10 லட்சம் பேரை திரட்ட முடிந்தது. எந்த பின்புலமும் இல்லாமல் சாதாரண வந்து விடாது, பணம் கொடுத்து கூட்டிவிட முடியாது. வண்டி கட்டி ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பெண்ணும் பிள்ளைகளும் கட்டுச்சோடு கட்டி கொண்டு வந்த திருவிழாவும் அதில் நடந்ததுதான் விடுதலை சிறுத்தைகளும் மாநாடு. ராத்திரி 12 மணிக்கும் கூட்டம் கலையவில்லை, செகண்ட் ஷோ இல்லை என்று சிந்தனை செய்து சொல்லுகிற அளவுக்கு, கலைந்து போகல் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே அந்த கூட்டம் நிலைத்து நின்றது. கூடி கலைத்திருந்த பட்டாளம் தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம், தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம். திருச்சி சிறுகனூரிலே அன்றைக்கு நான் கண்ணால் பார்த்தேன். என் முழக்கம் வீண் போகவில்லை, உழைப்பு வீண் போகவில்லை, சிந்திய ரத்தம் வீண் போகாது, சிறுத்தை படையோ பின்வாங்காது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம்